இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்கள் மற்றும் 75 விசைப்படகுகளை விடுவிக்க வலியுறுத்தி காரைக்கால் தனியார் கப்பல் துறைமுகத்தில் நாகை, ராமேஸ்வரம் உள்ளிட்ட 6 மாவட்ட மீனவர்கள் விசைப்படகுடன் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து விரிவான தகவலை தருகிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீதர். தமிழகத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்களை அவ்வப்போது இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்து செல்கின்றனர். சிறைபிடிக்கப்பட்ட இந்த மீனவர்களின் விசைப்படகுகளும் இலங்கை அரசால் பறிமுதல் செய்யப்படுகிறது. இதனால் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி வருவதால் தமிழகத்தில் உள்ள நாகை, காரைக்கால், புதுக்கோட்டை, ராமேஸ்வரம் உள்ளிட்ட 6 மாவட்ட மீனவர்கள் தொடர்ந்து அந்த விசைப்படகுகளை விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி 5 தினங்களாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த வேலைநிறுத்த போராட்டத்திற்கும் மத்திய அரசு அந்த விசைப்படகுகளை விடுவிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்துள்ள தமிழக மீனவர்கள் தொடர்ந்து இன்று காரைக்கால் துறைமுகத்தை முற்றுகையிடும் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது இந்த காரைக்கால் துறைமுகத்தை 6 மாவட்ட மீனவர்களும் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் வந்து காரைக்கால் கப்பல் துறைமுகத்தின் உள்ளே வந்து அந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முற்றுகை போராட்டம் என்பது நாகப்பட்டினம், காரைக்காலில் தீவிரமடைந்து வருகிறது. தொடர்ந்து நாகை மாவட்டத்தில் உள்ள அக்கரைப்பேட்டை, கீச்சாங்குப்பம், கிளிஞ்சல்மேடு, காரைக்கால் மற்றும் நாகூர், பட்டினச்சேரி உள்ளிட்ட மீனவர்கள் சென்னையிலிருந்து காரைக்கால் வந்த கம்பன் விரைவு ரயிலை மறித்து தண்டவாளத்தை தலை வைத்து படுத்து அந்த போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் காரைக்கால் தனியார் கப்பல் துறைமுகத்திலிருந்து நிலக்கரிகளை ஏற்றிச் செல்லும் வாகனங்களை மறித்து மும்முனை போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இதனால் நாகப்பட்டினம் மற்றும் காரைக்காலில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக காரைக்கால் துறைமுகத்திலிருந்து ஸ்ரீதர். 6 மாவட்ட மீனவ கிராமத்தில் உள்ள 75 விசைப்படகுகளும் 15 விசைப்படகுகள் 18 விசைப்படகுகள் தாழ்ந்து கொண்ட விசைப்படகுகள் மீட்டு தருவதாக 6 மாவட்ட மீனவர்கள் நாங்கள் ஒன்று கூடி இன்றைக்கு ரயில் மறியல் போராட்டம், அந்த மார்க் போர்ட் துறைமுக போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அந்த கலெக்டர் வந்து எங்களிடம் பேசி பிப்ரவரி 10 தேதிக்குள் எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி போட்டு மீட்டு தரப்படும் என்ற நல்ல செய்தியை உறுதியளித்துக் கொண்டிருக்கிறார். அதனால் நாங்கள் இந்த ரயில் மறியல் நீக்கிக் கொண்டு நாங்கள் எல்லாம் கலைந்து செல்வோம். மீனவர்கள் போராட்டத்தை அடுத்து துறைமுகத்தில் விசைப்படகுகள் நுழைவதை தடுக்க காரைக்கால் துறைமுகத்தில் 144 தடை உத்தரவு விதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து துறைமுகத்தில் நுழைந்த 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் அந்த பகுதியில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டன. இதனிடையே சென்னையில் இருந்து காரைக்கால் வந்த ரயிலை முற்றுகையிட்ட மீனவர்களிடம் நாகை மாவட்ட ஆட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தினார். 2 வாரங்களுக்குள் தமிழக மீனவர்களின் விசைப்படகுகளை மீட்க அரசு சார்பில் முயற்சிகள் எடுக்கப்படும் என அவர் உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. இதனையடுத்து சென்னை, காரைக்கால் ரயில் புறப்பட்டு சென்றது.